ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்காகவே இதை போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக வந்து ஆல் இண்டியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் குக்கிங் காம்படிஷனு, ரங்கோலி அண்ட் சாரீ ட்ராப்பிங் இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ஈவ்ஸ் பியூட்டி பார்லர் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் தான் நான் இதை பார்த்தேன். அதை வேணால் கூட நான் டேக் பண்ணி விடுறேன். அவங்க வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது ஜட்ஜாக யார் வராங்கன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் சீஃப் கெஸ்ட்டாக வந்து அண்ணாமலை சாரும், அதுக்கப்புறம் வந்து கெமி வந்து ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து அங்கே போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது காம்படிஷன் நடக்கிற டைமில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து 1200 கலெக்ட் பண்ணாங்க. அது எதுக்காக கலெக்ட் பண்ணாங்கன்றது தெரியாத ஒரு விஷயம். 1200 கலெக்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, ஜட்ஜு அவங்களாம் வராங்க, அதனால் கலெக்ட் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு நானும் நினச்சேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எந்த காம்படிஷன் போனாலும் நான் என்ட்ரி ஃபீஸுன்றது ஒன்று பே பண்ணவே இல்லை. ஸோ இவங்க என்ட்ரி ஃபீஸுன்றது ஒன்று வாங்கினாங்க. அண்ட் அப்போ வந்து சொன்னாங்க, நீங்கள் வெசல்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள்ஸு இல்லைன்னா அரைக்கிறதெல்லாம் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலான்னாங்க. கேஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ட் அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து நம்ம கேட்கும்போது பார்த்தா திருப்பி வந்து, இல்லை நாங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லலை, ஸ்டவ் நீங்களாக எடுத்துகிட்டு வந்துக்கணும் அப்படின்னாங்க. இல்லை, நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் 300 ஆகும்னாங்க. சரி, ஓகே, நம்ம ஒத்துக்கிட்டோம்ல, போகலாம் அப்படின்ற மாதிரி தான் போனால். ஒரே ரீசன், ஜட்ஜாக வந்து அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் வராரு அப்படின்னு சொல்லும்போது, எப்போவுமே வந்து நம்ம யார் இப்போ ஒரு லெவலுக்கு மேலே வந்தோம்னா, நம்ம இப்போ குக்கிங் பண்ணுறோன்னா யார் அதை ஜட்ஜ் பண்ணுறாங்க, அடுத்த லெவலில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் வந்து இவங்க அவர் வரலன்றது 12 o'clock தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிற ஒருத்தரை வந்து ஜட்ஜாக கூப்பிட்டுட்டு வராங்க. அது எப்படி எங்களால் அக்செப்ட் பண்ண முடியும்? நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நான் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சரை அக்செப்ட் பண்ண முடியும்? அந்த இடத்துல எங்களால் நகரவும் முடியல. அண்ட் சரி, ஓகேன்னு நாங்கள் அப்போது செஞ்சோம். இன்னொரு ரீசன் என்னென்னா, அண்ணாமலை சார் வருவார், ஓகே அப்படின்ற மாதிரி தான் பார்த்தோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னலாக அவங்க பண்ணுற அசோசியேஷன் மீட்டிங்க்காக பப்ளிக்கை கூப்பிட்டு அதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீஸை வச்சு அண்ட் தென் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இவங்க கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது. பட் ஆனால் வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டியை நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவர் வரலனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டாக அதுக்கு ஈக்குவலாக யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்துருக்கணும். அது இல்லாத சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு நாங்கள் ஜட்ஜாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு அதை டிக்ளேர் பண்ணுறாங்க. அண்ட் அண்ணாமலை சார் 4 o'clock வந்துருவாருன்னு சொல்லி 3 o'clockலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் 7 o'clock வரைக்கும் எந்த ஒரு க்ரௌடையுமே அவங்க நகரவே விடல. ஏன்னா நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டு சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 7 மணி வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் என்றைக்கு நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா சண்டே அதுவுமா நடந்தது. ஐ மீன் August 11th. ஸோ மார்னிங் எங்களை வந்து 8க்குலாம் அங்கே வர சொல்லிட்டாங்க. 8லேருந்து நைட்டு 8 வரைக்கும் எங்களை அங்கேயே தான் உட்கார வச்சாங்க, எங்கேயுமே நகர விடல. ஸோ இந்த ஒரு சண்டேன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான நாள். ஃபேமிலி டைமு அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த 6 நாள் ஒர்க் பண்ண அந்த ஒரு நாள்ன்றது ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும். பட் அதையும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு போனோன்னா ஒரே ரீசன், இந்த செலிப்ரிட்டி மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் அண்ணாமலை சார் வராங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனது. பட் ஆனால் இது எதுவுமே அங்கே நடக்கலை. அண்ட் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க கொடுக்கல. அவங்க வரலன்றதை பற்றியே அவங்க பேசவே இல்லை. கெமி மட்டும் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ரோக்ராம் நடந்தது. ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ்டாக அவங்க பண்ணவே இல்லை. அது எதுக்கு அந்த என்ட்ரி ஃபீஸும் வாங்கினாங்கன்றது தெரியல. அந்த அளவுக்கு தான் அவங்க ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. யாரே கேட்டாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸே கொடுக்கவே இல்லை. இல்லை, இன்னும் ஒரு 1 hourல சொல்லிடுவோம், ½ an hourல சொல்லிடுவோம், வெயிட் பண்ணுங்க, இப்படியே தான் அவங்க இழுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் எனக்கு வந்து ஹெல்த்தியான ஜட்ஜ்மெண்ட்டாகவே அங்கே தெரியல. இன்டர்னலாகவே அவங்களுக்குள்ள அவங்களே பார்த்து பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் அதை பற்றியும் பேச விரும்பலை. பட் ஆனால் மெயின் ரீசன் நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க தான் ஜட்ஜாக வரப்போகிறாங்க, இவங்க தான் சீஃப் கெஸ்ட்டாக வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க ப்ரொமோட்டே பண்ணாங்க. அண்ட் மை ஃபஸ்ட்டு கொஷின், நான் அந்த வீடியோவை பார்த்துட்டு நான் என்கொயரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு கேட்டதே வந்து யார் ஜட்ஜாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், எனக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நான் ஜட்ஜ் யாருன்றதை தான் நான் பார்ப்பேன். அப்போ அதை சொல்லாத அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய தப்பு. அதை நான் அடுத்த நாள் அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கும்போது அதை ஆர்கனைஸ் பண்ண
பிரசிடெண்ட் கிட்ட பேசும்போது இந்த 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்னாங்க. அப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்டாஃபை விட்டு பேசினாங்க. கேட்கும்போது அவங்க வந்து அவங்க வராதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுன்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணது அவங்க தானே, பட் ஆனால் வந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் அதுக்கு கொடுக்கல. எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நிறைய இந்த மாதிரி நடக்குது. வெறும் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறது மட்டும் ஸ்கேம் கிடையாதுங்க. இந்த மாதிரி பகல் கொள்ளைகளும் நிறையா நடக்குது. ஸோ நீங்கள் அவேராக இருங்க. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி நிறையவே செக் பண்ணேன். பட் ஆனால் வந்து அவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியை கூப்பிடுறாங்கன்ற ஒரே ரீசன் தான். பட் இந்த மாதிரியும் ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்து. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன நடந்ததுன்னா, ஒரு சின்ன குழந்தை அது வந்து நம்மளோட கருப்பு கவுனி அரிசி கூழ் வந்து குடிச்சிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லிச்சு அந்த பாப்பா. அண்ட் அவங்க அப்பா வாங்கி குடிக்கும்போது அவங்க அப்பா கிட்டேருந்து பிடுங்கி அந்த குழந்தை குடிச்சிது. ஸோ இதுலேருந்தே வந்து நம்ம டிஷ்ஷு நல்லா இருக்குன்றதும் எனக்கு தெரிய வந்தது. அண்ட் குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க இல்லையா, பெரியவங்க தான் இந்த மாதிரி ஏமாத்துற வேலை பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. இதுதான் எனக்கு அன்னைக்கு கொடுத்த ஒரு சின்ன சந்தோஷம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறவங்கள நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அவேராக இருங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய போஸ்டர், அவ்வளோ பெரிய பேனர்லாம் போட்டு பப்ளிசிட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வரலன்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கூட யாருக்குமே ஷேர் பண்ணாமல் கரெக்டாக ப்ரோக்ராம் நடக்கிற நேரத்துக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க சொன்னது மிகப்பெரிய தப்பு. அதை அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பெருந்தன்மையும் அதில் இல்லை. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்து இனிமேல் ஏதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா நிறைய இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. என்ன தான் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தாலுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுறாங்க. ஏமாத்துறதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏமாறாதீங்க. நான் ஏமாந்துட்டேன்.